ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறது எடிட்டிங் தான். நானும் அப்படி தான் நினச்சேன், அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் திஸ் வீடியோ எடிட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் அண்ட் ஐ கேரண்டி. ஸோ ஹலோ, வெல்கம் டு தி லாஸ்ட் எபிசோட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் சீரீஸ். இந்த வீடியோவில் நம்ம எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, லைக் நான் சாஃப்ட்வேருக்குள்ளே போய் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்டெப்லாம் சொல்ல போகிறது கிடையாது. எடிட்டிங்க்கு பின்னாடி இருக்கிற கோர் திங்ஸ், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் ப்ராப்பராக ஒரு ஃபிலிமை கட் பண்ண முடியும் அண்ட் அதையுமே ஓரளவு நீட்டாக உங்களால் பேக்கேஜ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ முதல் மெயின் திங் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபுட்டேஜ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு எதையுமே ஆர்கனைஸ் பண்ணாமல், சரி ஓகே லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு லாஸ்ட் எடிட் டேபிள் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 350 ஃபுட்டேஜஸ் ப்ளஸ் இருந்துச்சு. ஒரு 16 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்க்கு 350 ப்ளஸ் ஃபுட்டேஜஸ். இதில் எது வந்து ஒழுங்கான இது எதுவுமே எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ வி ஆர் ஆல் லைக் ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துருந்தோம். ஒரு ஃபுட்டேஜாக பார்த்து ஒன்றா பார்த்து இது ஓகேவான்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் பண்ணி வைக்க பாருங்கள். நீங்களே பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு யாராவது சப்போர்ட் இருக்காங்க இதை பண்ண முடியும் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு, லைக் இந்த டேக் ஓகே, இந்த ஷார்ட் ஓகேனா அதை தனியாக ஃபோல்டராகவும், இது ஓகே இல்லை இது வேணாம் இது எப்படியுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா டெலீட் பண்ணாதீங்க, ஒரு தனி ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். ஸோ அதனால அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகிடும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரைட் சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணுறது. சாஃப்ட்வேர் வந்து மேட்டரே கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களோ, லைக் என்ன உங்களுக்கு அவைலபிளோ அதை வச்சு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் ரொம்ப சுமாரான சாஃப்ட்வேர்ஸ்லாம் போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கைன் மாஸ்டரில் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு பிசியில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் பெட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு ப்ரீமியர் கூட போய்ட்டு இறங்கி பண்ணுங்கள், இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஈவன் இஃப் யூ கேன் டூ வித் capcut அப்படின்னாலுமே இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் உங்களுக்கு கரெக்டாக வேலையை முடிக்க முடியணும் அண்ட் அதே மாதிரி ஈஸியாக இருக்கணும். இங்கே ஃபுல்லாக இதுக்காக உட்காந்து கற்றுக்கிட்டு ஒரு எடிட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா அகெயின் டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால டெஃபினட்டாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சாஃப்ட்வேரோ ஆர் உங்களுக்கு லைக் ஈஸி இன்டர்ஃபேஸ் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டா? ஸோ அடுத்தது cuts and transitions and choosing the right footages. ஸோ கட்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ்ங்கிறது ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தால் தான் வியூவர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லைக் ஒரு படம் பார்க்குறோம் ஒரு ஃபீல் வரும். சும்மா ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹார்டாக, ஐ மீன் லைக் ஜம்ப் கட்ஸ் தெரியும்ல, ஸோ லைக் டப்புன்னு அடுத்தடுத்த சீன் மாறுது அப்படிங்கிற விஷயம் வியூவர்ஸ்க்கு தெரியக்கூடாது. சீம்லெஸ்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லைக் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சும்மா அப்படியே ஏன்னா இதுலேருந்து அடுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரப்டாக தெரிஞ்சுதுன்னா டப்புன்னு நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கட் பண்ண பாருங்க. ஸோ அடுத்தது சூஸிங் த ரைட் ஃபுட்டேஜஸ். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆங்கிள் அண்ட் ஒரு ஷாட்டுக்கும் எக்கச்சக்க மீனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு கேரக்டரை காட்டுறீங்கன்னா அவங்க ரொம்ப சின்னதாக தெரிவாங்க. விச் மீன்ஸ் லைக் ஒரு அப்ரஸ்டா லைக் ரொம்ப பவரே இல்லாத கேரக்டர் தெரிவாங்க. பட் இதே கீழே வச்சு மேலே ஒரு கேரக்டர் காட்டுறீங்கன்னா they look powerful, they look big. அதுதான் வந்து ஷார்ட்ஸால் கன்வே பண்ணக்கூடிய மீனிங். ஸோ சும்மா ரேண்டமாக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்கச்சக்க வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது. ஸோ யூ கேன் கோ செக் இட் அவுட். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. பேசிக்காக இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஷார்ட் செலெக்ஷனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சரி ஓகே இதுக்கு இது கரெக்டாக இருக்கும், இந்த சீன் இந்த மீனிங் தான் கன்வே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யூல் நோ. ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்தை. என்ன அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துருக்கலாம். பட் நீங்கள் அதை தூக்கி குப்பையில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இஃப் இட் டஸ் நாட் கன்வே எனி மீனிங் டு த ஷார்ட் ஃபிலிம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மனசே வராது. ஆஹா அது கஷ்டப்பட்டு எடுத்தோமே, கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணோமே, இதை தூக்கி போடணுமா, இல்லை வேணாம் சும்மா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். பட் அது ஒரு மாதிரி டப்புன்னு வெளில எடுத்து வந்து மீனிங்கே இல்லாத மாதிரி ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஒர்க் கஷ்டப்படுறதுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால ஒரு ஷார்ட்டுக்காக உங்கள் ஃபுல் ஃபிலிமையும் லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெடி டு புட் இட் இன் த பின் இஃப் இட் டஸ் நாட் கன்வே எனி சென்ஸ் டு தி ஃபிலிம்.
ரைட்டா? ஸோ அதனால் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருந்தால் போதும், இது வேணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிரான்சிஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ணாபின்னாலும் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப அப்படியே கண்ணாபின்னான்னு சூஸ் பண்ணோன்னு வைங்களேன், லைக் ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய படம், உங்கள் ஃபேவரட் ஸ்டாரோட ஃபிலிம் யார் வேணும்னு எடுத்துக்கோங்க. என்னைக்காவது அந்த ஃபிலிமில் வந்து நிறைய டிரான்சிஷன்ஸ் இருந்து பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நினைப்பாங்க, ஓகே பயங்கரமாக எடிட் பண்ணி பயங்கரமாக டிரான்சிஷன்லாம் போட்டு அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபிலிமாக தெரியும்னு. அது உங்களை ஒரு அமெச்சூர் ஃபிலிம் மேக்கராக தான் வெளியில் காட்டும். ஸோ அதனால டிரான்சிஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணிங்க. நான் சொல்கிறது பிளாக் ஃபேடு அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் டிரான்சிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்ணாபின்னான்னு சும்மா அப்படியே ஃபயர் வந்து அதுலேருந்து அடுத்த சீனுக்கு போடுது, அதெல்லாம் ரொம்ப அமெச்சூராக இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு படத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா பண்ணியிருக்காங்க எடிட்டிங் அப்படின்னு சிரிக்க தானே செய்வீங்க, ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிரும். அதனால சிம்பிள் டிரான்சிஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ். எஸ்எஃப்எக்ஸ் தான் மேஜிக் டூல் ஆஃப் எடிட்டிங் நான் சொன்னது. ஏன்னா உங்களுக்கு இப்படி நீங்கள் ரஃபாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கட் பண்ணி முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு சவுண்ட்ஸ் கேட்கும் உங்களுக்கு, பிகாஸ் யூ ஹாவ் நாட் எட் டப் யுவர் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி அப்படி கேட்டுகிட்டே இருக்கும், ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. ஏன்னா அங்கே ஒரு ஆடியோவில் கட் ஆகும், இங்கே டிஃப்ரெண்ட்டான ஆடியோவில் ஸ்டார்ட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் மனம் தளர்ந்து உட்காந்துடக்கூடாது. லைக் என்னடா இது பிடிக்கவே இல்லையா, என்னடா மோசமாக இருக்குது, அப்படி தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் டப்பிங் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு வேற லீக்ல தெரிஞ்சுது. வா என்னடா அது நல்லா இருக்கு, இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. ஈவன் தோ வி ஹேட் அ லாட் ஆஃப் ரஃப் கட்ஸ், ஹார்ட் கட்ஸ், அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தாக தான் தெரிஞ்சுது. ரொம்ப அப்ரப்டாக இந்த கட்ஸுமே தெரியல. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்ட டைம் அதுதான். டப்பிங் டெஃபினெட்லி வந்து ரொம்ப கடுப்பான விஷயம். அதை பற்றி பெருசாக டுட்டோரியல் லைக் சொல்கிறதுக்கு பெருசாக கிடையாது. அது ப்ராப்பராக நீங்கள் பார்த்து டப் பண்ணுறது தான். ஒரு நல்ல குவாலிட்டி மைக் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் டப்பிங் ஷுட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆர்எல்ஸ் நீங்கள் வீட்டில் கூட சாஃப்டான ஐட்டம்ஸை சுற்றி உங்கள் மைக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஆடியோ வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ரைட்டாக இதுதான் டப்பிங்கில். அண்ட் எஸ்எஃப்எக்ஸ்மே சூஸ் த ரைட் ஒன்ஸ், பிகாஸ் கண்ணாபின்னா அகைன் டிரான்சிஷன்ஸ் மாதிரி தான் எஸ்எஃப்எக்ஸ். நீங்கள் ஃபுல்லாக சினிமாட்டிக்னு நினச்சி நீங்கள் கண்ணாபின்னான்னு போடுவீங்க, பட் அது சினிமாட்டிக்காக இருக்காது. அகைன் அது உங்களை அமெச்சூராக தான் காட்டும். நீங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்து என்றைக்குமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. வாட்ச் ஃபிலிம்ஸ். நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா தான் யூ வில் நோ வாட் வி ஷுட் டூ லைக் இந்த எடிட் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இதோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபிலிம் மேக்கிங் பற்றி மோஸ்ட்டாக இருக்காது, வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. Next we are planning to do a video on confidence. So definitely ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.